अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल-यौम अक्मल्तु लकुम दीनकुम व अतममतु अलैकुम निअमती व रज़ीतु लकुमुल इस्लाम दीना। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अल्लाहुम्मा सल्लि अलैहि वसल्लिम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் முடிவு என்பது ஒன்று உண்டு. பிறப்பு என்பது இருப்பதைப் போல இறப்பு என்பதும் உண்டு. பிறப்பை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் ஏற்றுக்கொள்வதைப் போல மரணத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிட்டபடி அந்த மரணம் ஏற்பட வேண்டும் என்று நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், வரலாறாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரையும் அவர்களை பற்றி பேசப்படும், மறுமையிலையும் அவர்களை பற்றி பேசப்படும். இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தினுடைய முன் அறிவிப்புகளை செய்துவிட்டு சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எப்பொழுது இருந்து தன்னுடைய மரணத்தை பற்றி, தனக்கு மரணம் ஏற்படுகிற போகிறது என்பதை சொன்னார்கள் என்றால் 6 மாத காலங்களுக்கு முன்பாக இருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்தை பற்றி மக்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார்கள். அப்பனா ஒரு திட்டமிட்ட மரணத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 6 மாத காலங்களுக்கு முன்பாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்தினுடைய முன்னறிவிப்புகளாக சில செய்திகளை விட்டு சென்றார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி ரமலான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பாங்க. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலானுடைய காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க.
அந்த இழ்திகாஃப் இருக்கக்கூடிய செயல் எதை சொல்லுகிறது என்றால், வரக்கூடிய வருடத்தில் நான் இருக்க மாட்டேன், அடுத்த வருடத்திற்கும் சேர்த்து நான் இருப்பதாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன் அறிவிப்பாக செய்துவிட்டு செல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய காலங்களில் குர்ஆன் முழுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பித்து விட்டு செல்வார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை வந்து குர்ஆனை ஓதி காட்டிவிட்டு சென்றார்கள் என்பதும் வரலாறு. இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுவது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு காலங்கள் நடந்ததற்கு சில மாற்றங்களும் நடக்கிறது. அடுத்த வருடம் இருக்க போவதில்லை, அதற்கும் சேர்த்து இப்போ ஒரு செயல்கள் அதிகமாக நடக்கிறது என்பதை தான் இந்த ரமலானுடைய இழ்திகாஃபும் சரிதான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்ஆன் ஓதி காட்டுதலும் சரிதான் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திகள். ரமலான் முடிந்து ஹஜ்ஜிக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்யல, இப்பதான் போறாங்க. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டுடைய ஹஜ்ஜில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்காக வேண்டி போறாங்க. ஹஜ்ஜின் பொழுது ஹஜ்ஜி தன்னுடன் செய்த சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, நான் செய்வதை போல நீங்கள் செய்து கொள்ளுங்கள், வரக்கூடிய ஆண்டில் நான் இருப்பேனா இல்லையா என்று தெரியவில்லை. வரக்கூடிய ஆண்டுல இருப்பேனா இல்லைன்னு தெரியல, அப்படின்னா அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற முன்னறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து விட்டு சென்றாங்க. ஹஜ்ஜிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் தங்கி இருக்கிறார்கள். அல் ஹஜ் வல் அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபாவில் தங்குவதுதான். ஹஜ் என்றாலே அரஃபாவில் தங்குவதுதான். அந்த அரஃபாவுடைய நாளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நீண்ட நேரம் உரையாற்றினார்கள், நீண்ட நேரம் பிரார்த்தனையில் இருந்தாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் தான் ஆற்றிய உரை தன்னுடைய 23 ஆண்டுகள் தான் செய்த அனைத்து காரியங்களையும் சொல்லி காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையில் ஊசிக்கும் பிஸ்ஸலாத், தொழுகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செய்தாங்க. ஊசிக்கும் பின்னிசா, பெண்களுக்குண்டான உரிமைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த உரையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இப்படி சொல்லி ஆரம்பிப்பார்கள், இஸ்மஉ, என் அருமை தோழர்களே, ரொம்ப செவிதார்த்திக்கு சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள் நான் சொல்வதை. லஅல்லி அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, வரக்கூடிய ஆண்டில் நாம் சந்திப்போமா சந்திக்க மாட்டோமா என்பது தெரியவில்லை. வரக்கூடிய வருஷத்துல நாம் சந்திப்பது என்பது இல்லை. அதனால் நான் சொல்வதை செவிதார்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உரையில் தொழுகையை பற்றி, பெண்களுடைய கடமைகளை பற்றி, மூட நம்பிக்கைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு, இது ஐயாமுல் ஜாஹிலியா, இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இருந்த இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் என்னுடைய காலில் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோடு அது முடிஞ்சிடணும், அந்த மூட நம்பிக்கை நம்முடைய பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வட்டியினுடைய தீமையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அரபிகளும் அரபி அல்லாதவர்களை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அரபிகள் எந்த விதத்திலும் அரபி அல்லாதவர்களை சிறந்தவர்களாக ஆக முடியாது. அரபி அல்லாதவர்களை விட அரபிகள் எப்பொழுதும் சிறந்தவர்களாக ஆகவே முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழி வேற்றுமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நிற வேற்றுமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஹுக்கூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லி காட்டினாங்க. ஹுக்கூகுல் இபாத், சக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி தன்னுடைய உரையில், நீண்ட உரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் சமுதாயத்திற்கு மத்தியில் வாழ்ந்த ஒவ்வொரு காரியத்தையும் பட்டியலிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அரஃபாவுடைய உரையில் நிகழ்த்தி காட்டினாங்க. அந்த சமயத்தில் தான் வரக்கூடிய ஆண்டில் நாம் எல்லாம் சந்திப்போமா அப்படிங்கிறது தெரியலன்னு சொன்னாங்க. அடுத்து ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது ஆஷுராவுடைய நோன்பு
ஆஷுராவுடைய நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அஸூமன்ன தாஸிஆ, நீங்கள் ஆஷுராவுடைய நோன்பு வைங்க, வரக்கூடிய வருடம் நான் வரக்கூடிய வருடம் நான் இருந்தால் 9ஐயும் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம 9 10 வைக்கிறோம்ல ஆஷுராவுடைய நோன்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அஸூமன்ன தாஸிஆ, வரக்கூடிய வருடத்தில் நான் இருந்தால் என்ன பண்ணுவேன், 9ஐயும் சேர்த்து 9 10ஆக நோன்பு வைப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பு விஷயமாகவும் ஒரு சுட்டிக்காட்டுதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவை நிறைவு செய்துவிட்டு மதீனாவுக்கு தன்னுடைய ஊருக்கு திரும்பியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுடன் எத்தனை பேர்கள் மரணமானார்களோ எல்லா மன்னரிகளுக்கும் சென்று ஜியாரத் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை மட்டும்தான் நிறைவேற்றாமல் இருந்தாங்க. அந்த ஹஜ்ஜையும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு முஹர்ரம் மாதத்தில் ஆஷுராவுடைய நோன்பை பற்றி சொல்றாங்க. அடுத்து சஃபர் மாதத்தில் எல்லா தன்னுடன் இருந்த சஹாபாக்கள் மரணமான உஹது யுத்தம் நடந்த ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஷஹீதாக்களுடைய கபரை போய் ஜியாரத்துக்கு போறாங்க. அங்க போய் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறாங்க, துஆ செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஜன்னத்துல் பகீக்கு வர்றாங்க, பொது கபரிஸ்தானுக்கு வர்றாங்க. அந்த கபரிஸ்தானுக்கு வந்து துஆ செய்யறாங்க அந்த பெருமக்களுக்காக, இறந்த பெருமக்களுக்கெல்லாம். அதை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழருடைய மரணத்தினுடைய ஜனாசாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தி அடக்கம் செய்வதற்காக வேண்டி ஜன்னத்துல் பகீக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அடக்கம் செய்து முடித்துவிட்டு வீட்டிற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் நுழைந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வா ரஸா, எனக்கு தலைக்கு வந்த கை சேதமே, எனக்கு தலை வலிக்கிறதே என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜன்னத்துல் பகீயிலிருந்து ஒரு துணியை இறுக்க கட்டி கொண்டு அவர்களுக்கும் கடுமையான தலைவலி சொல்றாங்க. யா ஆயிஷா, எனக்கும் தலை வலிக்கிறது ஆயிஷா என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ், எனக்கு கடுமையாக வலிக்கிறது. 2 பேருக்கும் தலைவலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தலைவலி, அன்னை ஆயிஷாவுக்கும் தலைவலி. அந்த கடுமையான வலியின் போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய மனைவியிடம் அன்பாக பேசுகிறாங்க. யா ஆயிஷா, லவ் முத்தி, இந்த தலைவலியில் நீ மரணமாகிவிட்டால், இந்த தலைவலியில நீ மரணமாகிவிட்டால், லகஸல்துகி, நான் தான் உன்னை குளிப்பாட்டுவேனே ஆயிஷா. வகஃபன்துகி ஆயிஷா, உன்னை நான் தான் கஃனிடுவேனே ஆயிஷா. வஸல்லைதுகி ஆயிஷா, உனக்கு நான் தான் தொழுகை நடத்துவேன் ஆயிஷா. வதஃபன்துகி, உன்னை நான் தான் நல்லடக்கம் செய்வேன் ஆயிஷா. உனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. என்னுடைய கரத்தினாலே உன்னை குளிப்பாட்டி, உன்னை கஃனிட்டு, உனக்கு தொழுகை நடத்தி, உன்னுடைய கரத்தினாலே உன்னை நல்லடக்கம் செய்யக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆயிஷா. நீ கொடுத்து வைத்தவள் தான், நீ மரணமாகிவிட்டால் நீ கொடுத்து வைத்தவள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயிக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தால் எப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத சொன்னாங்க. ஆயிஷா நாயகி பொம்பளைங்க எப்பவுமே குத்தி காட்டி பேசுறது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான தலைவலி தான் இருந்தாலும் தன்னுடைய மனைவியிடம் பேசுகிறார்கள். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இதெல்லாம் என்னை அடக்கி தஃபன் செஞ்சு அடக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே லஜஅல்த அரூசா, நீங்க புது மாப்பிள்ளை ஆயிடுவீங்க, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க யா ரசூலல்லாஹ். எல்லா பெண்களும் சொல்லுவதை போல அன்னை ஆயிஷாவும் சொன்னாங்க, லஜஅல்துகி அரூசா, நீங்கள் புது மாப்பிள்ளை ஆயிடுவீங்க யா ரசூலல்லாஹ். இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து நீங்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருப்பீங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வுக்கும் மரணத்திற்கும் மத்தியிலே கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைவலி கண்டினியூவாக இருக்கு, தொடர்படியாக இருக்கு. அந்த தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. ஒரு கட்டத்தில் காய்ச்சல் கடும் காய்ச்சலாக மாறுகிறது. சில சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேல பெரும் போர்வை இல்ல கம்பளி போர்த்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல இன்னொரு கம்பளி போர்த்தப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை தொட்டு பார்த்தா கடுமையான சூடாக இருக்கிறது. யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு கடும் சூடாக இருக்கிறது, கடும் ஜுரமாக இருக்கிறது, காய்ச்சலாக இருக்கிறது, இவ்வளவு சூடாக இருக்கிறது என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது சஹாபாக்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களுக்கு இரட்டிப்பான ஜுரம் தான் ஏற்படும், காய்ச்சல்னா லேசா ஏற்படாது. மற்றவங்களுக்கு சாதாரணமான ஜுரம் காய்ச்சல் ஏற்பட்டா நபிமார்களுக்கு பன்மடங்குகளாக ஏற்படும். இப்னு மஸ்ஊத் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் கேட்ட பொழுது இந்த இரட்டிப்பான ஜுரம் ஏற்பட்டுச்சுன்னா நன்மையும் இரட்டிப்பா கிடைக்கும்ல யா ரசூலுல்லாஹ். அந்த கஷ்டத்தை கூட நன்மைகளாக மாற்றுறாங்க சஹாபாக்கள். அப்புறம் நன்மையும் உங்களுக்கு இரட்டிப்பான முறையில் கிடைக்கும்ல? ஆமா, கிடைக்கும் தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தலைவலி ஏற்பட்டு ஃபீவர் ஏற்பட்டு அந்த ஃபீவருடைய உச்சக்கட்டம் கடுமையான ஜுரம் ஏற்படுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. இந்த காலங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருவாங்க, தொழுக வைப்பாங்க, நேரா வீட்டுக்கு போயிடுவாங்க, தொழுக வைப்பாங்க, நேரா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை மரணமாகிறாங்க, இந்த உலகத்தை விட்டு பிரிறாங்க. வியாழக்கிழமை மக்ரிபாக கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கிறாங்க. சூரத்துல் முர்சலாத்தை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் முர்சலாத்தை மக்ரிபில் ஓதி தொழுக வைக்கிறாங்க. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று மக்களுக்கு நிதானமாக தொழுக வைத்த தொழுகை, கடைசியான தொழுகை, வியாழக்கிழமை மக்ரிப் தொழுகை. சூரத்துல் முர்சலாத்தை ஓதி தொழுக வைக்கிறாங்க. தொழுக வச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. இஷாவுடைய நேரம் வந்தது, பாங்கு சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வரவில்லை. எப்பொழுதும் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்து விடுவார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது திரும்பி பார்க்கக்கூடிய சமயத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் அங்கே இருப்பாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி நேரடியாக பார்த்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தான் நான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பாங்கில் சொல்லுவேன். ஆனால் அன்றைய தினத்தில் பாங்கு சொல்லும் பொழுது என் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இல்லை. பாங்கு ஓதி முடித்து விட்டேன், நேரா வீட்டுக்கு போனேன், ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போனேன், திரைக்காப்பால் நின்று சொன்னேன், அஸ்ஸலாத்து யா ரசூலுல்லாஹ், தொழுகை யா ரசூலுல்லாஹ், தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னேன். எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை என்றாலும் நான் சொல்லக்கூடிய வளமை உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்த சொல்லி இருக்கிறாங்க. அந்த நினைவுபடுத்துவதனுடைய அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய திரைக்கு அப்பால் நின்று அஸ்ஸலாத் யா ரசூலுல்லாஹ், தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது யா ரசூலுல்லாஹ் என்று நினைவுபடுத்தினேன். எப்பொழுது நினைவுபடுத்தினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. நான் அழைத்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகைக்காக வேண்டி, எந்த பதிலும் வரவில்லை, எந்த பதிலும் வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ இக்கட்டான நிலையில் ஏற்பட்டுட்டாங்கன்னு சொல்லி திரும்பவும் மஸ்ஜித் நபவிக்கு வந்துடுறாங்க, பள்ளிக்குள்ள வந்துடுறாங்க. ரசூலை அழைத்தும் பதில் கொடுக்கவில்லை, ரசூல் வரவில்லை என்று புலம்புறாங்க. பள்ளியில் உட்கார்ந்து 1 மணி நேரம் பார்க்குறாங்க, 2 மணி நேரம் பார்க்குறாங்க, 3 மணி நேரம் நன்னிசையை தாண்டுகிறது. எல்லா சஹாபாக்களும் தொழுகைக்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க, இஷா தொழுகைக்காக வேண்டி. நம்மெல்லாம் 1 நிமிஷம் லேட் ஆகிட்டாலும் 2 நிமிஷம் லேட் ஆகிட்டாலும் அந்த பதறுவோம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுதுதான் தொழுகை நடக்கும். இப்போ டைம் ஃபிக்ஸ் பண்ணது மாதிரிலாம் இருக்காது. பாங்கு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு எப்போ வர்றாங்களோ அப்போ தொழுகை நடக்கும். அது சஹாபாக்கள் நீண்ட நேரம் இரவு நேரத்தில் விழித்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்துருவாங்கன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க மயக்கத்தில் இருந்து விடுபடுறாங்க. ஒரு கட்டத்தில் அஸ்ஸல்லன்னாஸ், மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா அப்படின்னு ஆயிஷாட்ட கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஹல் யந்துரூனக யா ரசூலுல்லாஹ் ஹும் யந்துரூனக யா ரசூலுல்லாஹ், அவர்கள் எல்லாம் உங்களை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க யா ரசூலுல்லாஹ், தொழுகலை யா ரசூலுல்லாஹ். அப்புறம் தண்ணி கொடுமா குளிப்பதற்கு என்று தண்ணியை ஊற்றுறாங்க, குளிக்கிறதுக்காக தண்ணி அள்ளி ஊற்றி குளிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து தெளிவாகி கொஞ்ச நேரத்தில் திரும்ப மயக்கமாயிடுறாங்க.
திரும்பவும் விழிக்கிறாங்க. இப்படி 5 தடவை குளிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 தடவை வெடித்து குளித்து தொழுகைக்கு தயாராகும் பொழுது என்ன ஆயிடுறாங்க? மயக்கமாயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை யா ரசூலுல்லாஹ், தொழுகையுடைய நேரம் முடிந்து விடக்கூடாது அல்லவா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முரு அபா பக்கர் ஃபல் யுஸல்லி பின் நாஸ், அபூபக்கரை தொழுக வைக்க சொல்லுங்கள், அவர் மக்களுக்கு தொழுக வைக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அபூபக்கர் உள்ளம் ரொம்ப சாஃப்டான உள்ளம் படைத்தவங்க, அவங்க ரொம்ப மென்மையான மனிதர். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் நின்று தொழுக வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லாமல் அவர்கள் நின்று தொழுக வைப்பதற்குண்டான ஆற்றல், உடல் திறமை, உடல் ஆற்றல் அவங்களுக்கு இல்லை, உடல் வலிமை இல்லை அவங்கள்ட்ட, அவங்களால தாங்கிக்க முடியாது. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் சொல்றேன் அவரை தொழுக வைக்க சொல்லுங்கள். உமரை தொழுக வைக்க சொல்லலாம், இல்லை வேணாம் அபூபக்கரை தொழுக வைக்க சொல்லுங்க. பொம்பளைங்கள்லாம் இப்படிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து தன்னுடைய கரங்களை அறுத்து கொண்டவர்கள் தானே நீங்கள் எல்லாம். அப்படின்னா என்ன? எந்த கடமையை செய்யணுமோ அந்த கடமையை மறந்து வேறு விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க, எதை உங்களுக்கு நான் கட்டளை இருக்கிறேனோ அதை செய்யுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தொழுகை வச்சாங்க. இஷாவுடைய தொழுகை மக்கள் எல்லாம் கலைந்து போய் ஃபஜருக்கு வந்தாங்க. ஃபஜருக்கு எல்லாரும் ரசூலுல்லாவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாவை பார்ப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல பாதுகாப்புக்காக யாரும் உள்ளே அனுப்பாம பாதுகாத்துக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னி அரா உஜூஹ பனி முத்தலிப், பனு முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் மரணிக்கு முன் முகம் எப்படி இருக்குமோ அந்த முகத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் நான் காணுகிறேன். அப்படின்னா என்ன? இன்னும் ஒரு சில நாட்களில் 3 நாட்களில் மரணமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னாங்க. இந்த 3 நாட்கள் நீ அனாதையாகி விடுவாய் அலி. என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பிள்ளை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த முகத்தை நான் மரணத்தினுடைய முகத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் இந்த உலகத்தில் உயிராக இருந்தாங்க, ஹயாத்தாக இருந்தாங்க. திங்கட்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு இடைப்பட்ட ஒரு நாள், இந்த 3 நாட்களில் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்கு எல்லோரும் ஆர்வமாக இருந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஷோல்டர்ல கையை போட்டுட்டு தன்னுடைய கால்கள் கீழே தரை தேய்த்த அளவுக்கு என்ன பண்றாங்க, வர்றாங்க. மஸ்ஜித் மெம்பர்ல வந்து உட்கார்றாங்க. சிறிது நேரம் உரையாற்றுறாங்க, தொழுக வைக்கிறாங்க, திரும்பவும் உரையாற்றுறாங்க, அதுக்கப்புறம் தொழுக வைக்கிறாங்க. உட்கார்ந்துக்கிட்டு தான் தொழுக வைக்கிறாங்க. அபூபக்கர் முன்னாடியும் அதுக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுகை நடக்கிறது. இப்படியே தொழுகை அன்று மாலை வரையும் மக்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. மாலை வரையும் உபதேசம் செய்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதற்கு பிறகு திங்கட்கிழமை காலை அதிகாலை நேர ஃபஜ்ர் தொழுகைக்கு நடைபெறக்கூடிய சமயத்தில் தன்னுடைய வீட்டினுடைய திரையை நோக்கி பார்க்கிறாங்க. தொழுகை நடக்கிறது, மக்கள் கூட்டமாக நின்று தொழுகிறாங்க. இமாமாக நின்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தொழுகை வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய திரை அகற்றப்பட்டவுடன் அபூபக்கர் பின்வாங்குகிறார்கள், ரசூலுல்லாஹ் வர்றாங்க அப்படின்னு சொல்லி. எல்லோரும் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹயாத்தாக நாங்கள் தொழுகையில் கண்டோம் என்று சொன்னாங்க. தொழுகையில் நாங்கள் ரசூலுல்லாஹ் அவருடைய வீட்டு திரையை நீக்கும் பொழுது நாங்கள் கண்டோம் அப்படின்னாங்க. கடைசியாக பார்த்த காட்சி அப்படின்னு சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, அன்றைய திங்கட்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னைக்கு காலையில் அன்னை ஃபாத்திமா அவங்கள கூப்பிட்டு ரகசியமாக பேசுகிறாங்க. தன்னுடைய குடும்பத்தார்கள் தனித்தனியாக கூப்பிட்டு எல்லோரிடமும் பேசுகிறாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க தனியாக தன்னுடைய ஆயிஷாவுடைய மடியில் படுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுடைய கதவு தட்டப்படுகிறது. ஒருவர் வந்து நான் ரசூலை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அனுமதி இல்லை என்று சொல்றாங்க ஃபாத்திமா.
திரும்பவும் கேட்கிறார், திரும்பவும் கதவு தட்டுகிறார், அனுமதி கேட்கிறார், அனுமதி இல்லை என்று சொல்லப்படுகிறது. திரும்பவும் கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவரை உள்ளே அனுப்புங்க, அவர் இதுவரையும் யாரிடமும் அனுமதி பெற்று வந்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. யார் வந்தது தெரியுமா? மலக்குல் மௌத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. மலக்குல் மௌத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அனுமதி பெற்று வந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கதவை திறந்து விட்டு உள்ளே வர சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் என்னை சந்திக்கிறதுக்காண்டி வந்திருக்கீங்களா, என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. என்னை சந்திப்பதற்காக வேண்டி வந்திருக்கீங்களா, என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கீங்களா? அஜீத ஸாயிரன் அவ் காபிலா. அவங்க சொன்னாங்க, உங்களை சந்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உயிரையும் நான் கைப்பற்றி விட்டு செல்வதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்கிட்டே கேளுங்க. ஒரு நேசர் கஷ்டப்படுத்த விரும்புவாரான்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. மலக்கும் கேட்பாங்க, அல்லாஹ் சொல்லுவான், கல் யக்ரஹு ஹலீல் லிகா ஹலீலி. ஒரு நண்பன், ஒரு ஹலீல், ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை சந்திப்பதற்கு வெறுப்பானா என்று முஹம்மதிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புனா. அப்படி யாரப்பு சொன்னா, ஜிப்ரீல் வரலையான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் வரலையான்னு கேட்டோன்னு ஜிப்ரீலும் வந்து விட்டார். பஷிர்னி யா ஜிப்ராயில், கடைசியாக ஒரு சுப செய்தி சொல்லுங்களே ஜிப்ராயில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், ஃபுத்திஹத் அப்வாபுஸ் ஸமா, வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றன, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றன, மலக்குமார்கள் உங்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறான். யா ரசூலுல்லாஹ், ஜிப்ராயில் அதை பற்றி கேட்கவில்லை, இந்த உம்மத்திற்கு ஏதாச்சும் சுப செய்தி சொல்லுங்கள் எனக்கு. ஜிப்ரீல் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தார்கள் முழுமையாக சொர்க்கத்திற்கு நுழைந்த பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க என்று சுப செய்தியை சொன்னாங்க. உங்களுடைய உம்மத்தார்களுக்கு தான் சொர்க்கம் திறக்கப்படும் என்று சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உம்மத்தி, என்னுடைய உம்மத்து, என்னுடைய சமுதாயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மரண தருவாயை அடைக்கிறாங்க. இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்திற்கு சில மயக்கங்கள் இருக்கின்றன என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. மரணத்திற்கு சில மயக்கங்கள் இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, உயர்ந்த நன்மையை நான் நாடிச் செல்கிறேன், நான் அல்லாஹ்வை சந்திக்கச் செல்கிறேன் என்று இந்த உலகத்தை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இஸ்லாமிய சமுதாயமே ஸ்தம்பித்து போனது. யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ரசூல் இருந்தார்கள், வழிகாட்டினார்கள். அல்லாஹ் யார் என்று சொன்னாங்க, எப்படி தொழுக வேண்டும் என்று சொன்னாங்க, பெற்றோர்களுடைய கடமையை பற்றி சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொன்னாங்க, எல்லாத்துக்கும் வழிகாட்டினாங்க. அந்த பெருமானார் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களே என்ற ஏக்கமும் கவலையும் சஹாபா பெருமக்களுக்கு, எல்லோரும் ஊமையாகிவிட்டார்கள், பேச முடியவில்லை. சில சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண செய்தியை கேட்ட மரணமானவர்கள் எல்லாம் உண்டு. ரபிஆ போன்றவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண செய்தியை கேட்டு உள்ளம் நெஞ்சு அடைத்து போய் மரணமானாங்க. அப்துர் ரப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த இந்த கண் வேறு யாரையுமே பார்க்க கூடாது, ரப்பே என்னுடைய பார்வையை போக்கிவிடு ரப்பே என்று சொன்ன அவருடைய பார்வையும் போனது. அருமையான பெருமக்களே, பார்வையும் போனது. இப்படி சஹாபாக்கள் தன்னுடைய தோழரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்கு என்ன ஒரு சஹாபி வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஹயாத்தாக இருக்கிறீங்க, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வர்றோம், தேட்டம் வந்துச்சுன்னா நேரா வந்து பார்த்துடுறோம், வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்துடுறோம், மஸ்ஜிதில் இருந்தீங்கன்னா மஸ்ஜிதில் வந்து பார்த்துடுறோம். சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவில் இருப்பீங்களே யா ரசூலுல்லாஹ், எப்படி உங்களை சந்திப்பது, எப்படி வந்து சந்திப்பது, எங்களுக்கு அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க வேண்டுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பாக்கியம் கிடைக்க தான் செய்யும் சொன்னாங்க.
அந்த பாக்கியம் கிடைக்கதான் செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு சில வழிகளை சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணமான சமயத்தில் சில வசியத்துகளை செய்து விட்டு போனாங்க. யார் அடக்க வேண்டும், யார் குளிப்பாட்ட வேண்டும், யார் தொழுகை நடத்துவது எப்படி என்பதை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தான் குளிப்பாட்ட வேண்டும். எப்படி குளிப்பாட்ட வேண்டும்? ஆடையுடன் குளிப்பாட்டுவதா, ஆடையை அகற்றிவிட்டு குளிப்பாட்டுவதா? அதற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கஸ்ஸிலூ தியாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆடையுடனே குளிப்பாட்டுங்கள் என்று சொல்லப்பட்டது. எப்படி தொழுகை நடத்தணும்? கஃனிட்ட பிறகு நீங்கள் வைத்து விடுங்கள். ஜிப்ரீல் வந்து முதலாக தொழுகுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தொழுகுவார். மலக்குமார்கள் வந்து தொழுகுவாங்க. என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் வந்து தொழுகுவாங்க. அடுத்து என்னுடைய தோழர்கள் தொழுவாங்க. எல்லோரும் அதுக்கு பிறகு தொழுவாங்க. கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமானாங்க. 3 நாள் கழித்து தான் அடக்கம் செய்யப்படுது. 3 நாளும் தொடர்ந்து தொழுகை நடந்து பெற்றுக் கொண்டே இருந்தது. யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தல, ஜமாத்தாக நின்று தொழுகையில அவங்கவுங்க நின்று தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் போன்றவர்கள் எல்லாம், உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவுடைய தொழுகையில இப்படி சொன்னாங்க, ஷஹீதனா யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு சாட்சி யா ரசூலல்லாஹ், நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். பல்லகத்தர் ரிசாலா, நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த ரிசாலத் என்னும் நுபுவத் என்னும் தூதுவத்தை நீங்கள் எங்களுக்கு எத்தி வைத்து விட்டீர்கள். அத்தைத்தல் அமானா, அமானத்தை நீங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். வனசாத்தல் உம்மா, இந்த உம்மத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்து நசீஹத்துகளையும் செய்து முடித்து விட்டீங்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்குண்டான காரியங்களை பரிபூர்ணப்படுத்தி விட்டீங்க. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் வருவதற்கு முன்பாகவே இந்த குர்ஆனுடைய நிறைவை பற்றி அல்லாஹ் சொல்வான் அல்லவா, அதை நினைவுபடுத்தி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமான சமயத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்ப்பதற்கு முகத்தினுடைய ஆடையை, முகத்தினுடைய போட்டிருக்க துணியை அகற்றி, மா அத்தியபக ஹய்யம் வ மய்யிதா, யா ரசூலுல்லாஹ், உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி மனமாக இருந்தீர்களோ மரணித்த பிறகு மனமாக இருக்கீங்க யா ரசூலுல்லாஹ், மரணித்த பிறகு மனமாக இருக்கீங்க யா ரசூலுல்லாஹ். எப்படி ஹயாத்தா இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாகும் மகிழ்ச்சியாகும் மனமாக இருந்தீங்களோ அந்த மனம் இப்பொழுது மரணித்த பிறகு மனமாக இருக்கு யா ரசூலுல்லாஹ் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தின் பொழுது சஹாபாக்கள் ரசூல் மீது வைத்த முஹப்பத்தை வெளிப்படுத்தினாங்க, அன்பை வெளிப்படுத்தினாங்க. அருமையான பெருமக்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்வதற்குண்டான காரணங்கள் என்னென்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலங்கள் தன்னுடைய மரணத்தினுடைய முன்னறிவிப்புகளை, தன்னுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த மரணத்தினுடைய முன்னறிவிப்புகளை இந்த உம்மத்திற்கு சொல்லிவிட்டு சென்றாங்க. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் பேசக்கூடிய சமயத்தில் அந்த உரையின் பொழுது சில செய்திகளை சொல்லிவிட்டு சென்றாங்க. அருமையான பெருமக்களே, அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், நானும் கவனித்துக் கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, உங்களுக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் இருக்கிறதா என்று கேட்டாங்க. நான் யாருக்காவது கடன் கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. ரொம்ப முக்கியமானது. கடன் ஒன்று மரணிக்க கூடாது. கடன் ஒன்று மரணித்தவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்த மாட்டாங்க. மரணத்திற்கு 2 நாட்கள் முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது நான் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறதா? ஒரே ஒரு தோழர் எழுந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என்னிடம் ஒரு 3 தீனார் வந்து நீங்க வாங்குனீங்க, ஒரு ஆளுக்கு உதவி செய்வதற்காக நீ வாங்குனீங்க, அந்த தீனார் எனக்கு கடனா கொடுக்கணும். ஃபதுல் இப்னு அப்பாஸ், நீங்க அந்த 3 தீனாரை கொடுத்து அவர் கடனை அழைத்து விடுங்கன்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு யாராவது பழித்திருக்க வேண்டுமா? நான் யாரையாவது திட்டிருக்கிறேனா? நான் யாரையாவது ஏசி இருக்கிறேனா? யாருக்காவது கொடுமைப்படுத்திருக்கிறேனா கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் உகாஷா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், ஒரு தடவை நீங்க என்னை அடிச்சீங்க, அடிச்சுக்கோங்க நீங்க அந்த அடியை. ரசூலுல்லாஹ் தனிமையில் அடிச்சீங்க, தனிமையில் வந்தாங்க ரசூலுல்லாஹ். சட்டையை கட்டிட்டீங்க, சட்டையை கட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ முத்திரை முதுகில் இருக்கும் முத்தமிட்டு அணைத்து கொண்டாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களை பழித்திருக்க வேண்டும் என்று எனக்கு இல்லை, உங்களை அணைக்க வேண்டும், முத்தமிட வேண்டும் என்ற ஆசை எனக்கு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய உடலை நரகம் தீண்டாது,
என்னை கட்டி அணைத்தவருடைய உடலையும் நரகம் தீண்டாதுன்னு சொன்னாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த அன்பு பாசங்கள் எல்லாம் நம்மிடமும் வேண்டும். ஒன்றும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து நாளை மறுமை நாளையில அவருடைய ஷஃபாஅத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியது புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.